சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணி பார்லருக்கு நான் வரேன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே நம்ம பார்லருக்கு வந்தால் நம்ம பார்லர் இல்லைன்னு தெரிஞ்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி அங்கே உங்களுக்கு வேலையே இருக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நான் மனோஜினுடைய ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன், நான் கல்லால் இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்க சொல்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணி நினைக்காங்க, அங்கே கல்லால் உட்காந்துட்டாங்க அப்படின்னா பணத்தை பூரா எவ்வளோ வருது போகுதுன்னு தெரிஞ்சுப்பாங்க இந்த ஆண்டி. நாளைக்கு ஏன் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு வீட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிரிமினல் ஒரு யோசனை வருது. ஆண்டி உங்களுக்கு தான் பரதநாட்டியம் தெரியுமே, பேசாமல் நீங்கள் பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சுட்டானா அப்படி இப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி முடியாது, அழகாக முடியும். நீங்கள் பயங்கரமாக இப்போதைக்கு நம்ம விளம்பரம் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் ஏகப்பட்ட கஸ்டமர் வருவாங்க. அது நீங்கள் நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய அகாடமியாகவே மாற்றிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர ஆசையை கிளப்புறாங்க. இதில் பயங்கர கற்பனை கோட்டையை கட்டுதாங்க விஜயா. இந்த சூழ்நிலையிலும் பார்வதி சொல்கிறாங்க, என் வீட்டில் வேணால் எடு, அதை பற்றி ஒன்றும் இல்லை, வாடகை மட்டும் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே வாடகை வேறு கேட்பியா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம தாரம்லாம் விடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி தான் சரியான சந்தர்ப்பம் ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் பயங்கரமாக பண்ணி இது பண்ணிடுறாங்க. அங்கே வந்து விஜயா காத்துக்கிட்டே இருக்காங்க. யாருனுமே முதல் நாள் வரல, 2வது நாள் வரல, 3வது நாள் வரல. இப்படியே ஒரு நாளும் வராமல் வந்து வீட்டில் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ வந்து சாப்பிடலையா விஜயா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படி இப்படின்னு. என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வந்து பரதநாட்டியம் ஸ்கூல் ஆரம்பித்தேன், யாருமே வரல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ தான் முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா வந்து சாதாரண விஷயத்துக்கு அடம் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. பேசாமல் மீனா நம்ம 2 பேரும் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டுதான்னு சொல்லிட்டு போவோம், நம்மளும் ஸ்டூடெண்ட்டாக போவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க நம்ம போனால் சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. அப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு 2 ஸ்டூடெண்ட் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷத்தையாக சாப்பிடுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் கற்றுத்தர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்னால் எல்லோரும் ஒன்று தானே, அவங்களுக்கு நீ கற்றுக் கொடு, அவங்க ஃபீஸ் தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நினைக்காங்க, யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபீஸு கொடுங்க அப்படின்ட்டு ஃபீஸு ஆளுக்கு 1000 வாங்கிக்கிறாங்க. 2000 வாங்கிட்டு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே டம் டம் டம்னு ஆடுதாங்க. டவர்னு கழுத்தில் ஒரு அசைவு பண்ணுதாங்க, கழுத்து பிடிச்சிக்கிடுது. அந்தால என்ன கழுத்து பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிறாங்க. அந்தால 4 அசைவு அசைங்கிறாங்க. டப்புன்னு கழுத்து நொறிஞ்சிருது. இந்த சூழ்நிலையில் கழுத்து ஆ ஆ ஆ அப்படிங்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விஜயா விஜயாங்கிறார் அண்ணாமலை. உடனே எல்லாருமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பார்க்குறாங்க. இது வந்து கழுத்து நொறிஞ்சிருக்கு, ஆர்த்தோ பிரிவு போங்க அப்படிங்கிறாங்க. எலும்பு முறிவு பிரிவில் பார்த்துட்டு இது என்னாச்சு, ஏன் இப்படி ஆயிருக்கு, கீழே கீழே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரதநாட்டியம் ஆடினாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வயசு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க. வயசு வந்து 65 வயசாகுது. 65 வயசாகுது, 65 வயசில் இவங்க ஏன் பரதநாட்டியம் ஆடுதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை புதுசாக வந்து விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ் வச்சுருப்பா போல், அதில் வந்து பயிற்சி கொடுக்கும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த 65 வயசில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு, இது வந்து 25 வயசில் இவங்க செய்ய வேண்டியது, 65 வயசில் செஞ்சாங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து மீனாவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என் கழுத்து நோரிய காரணமே இவங்க 2 பேரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த கழுத்து நோரி இவங்க தானங்க காரணம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நீ வந்து கற்றுக் கொடுக்கப்படணும்னு கொடுத்துருக்க, அவங்க கற்றுக்கொள்ள வந்திருக்காங்க. உனக்கு இந்த வயசில் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ ஆர்வ கோளாறில் பண்ணால் உன் கழுத்து நொடிஞ்சிருச்சு, இதான் நடக்குது சரியா, அவங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் கழுத்து நொடிச்சது இவங்க தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலையும் அவங்கள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பானே அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது, உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்க. ஆமாம் பண்ணணும், அதில் பிளேட் வைக்க வேண்டியிருக்கு. அது போக வந்து நீங்கள் கழுத்தை நகட்டக்கூடாது, அது போக உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது, லிக்விடாக தான் இறங்கணும் வைக்கணும். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், 1 வாரத்துக்கு குளுக்கோஸ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பின பின்னாடி நீங்கள் வந்துட்டு லிக்விட் ஐட்டமாக தான் சாப்பிடணும், ஜூஸோ ஏதோ புனலில் வச்சு ஊற்றிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்க ஆரம்பிச்சிடுறேங்க, நான் இந்த நிலமையில இருக்கேன் நீங்கள் சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா இந்த வயசுக்கு ஓவராக ஆட்டம் போட்டால் பாரு முடிஞ்சு போச்சு, வீட்டு வாசலில் உட்காந்துட்டு அவ்வளோ சொன்னாட்டையும் பேசிக்கிட்டு இருப்பேன், மீனாவை பாடாப்படுத்துவேன், இப்போ தேவையில்லாமல் வாங்கி போச்சு பார்த்தியா அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை விஜயா நினைக்கிறாங்க, நம்மளை வேறு டாக்டர் பேசக்கூடாதுன்னு இருக்காரு. இந்த மீனாவும் முத்தும் வந்து என்ன இப்படி பண்ணணுங்கிறதுக்காகவே பண்ணிட்டாங்க. மற்ற ஸ்டூடெண்ட் சின்ன பசங்க வந்திருந்தாலும் அதுக்கேற்றாப்புல சொல்லி கொடுத்துருப்பேன். இவங்க வந்து நீ வந்து தொழிலை கெடுக்கணும், எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்காங்க. அப்போ கூட சரி நம்ம அம்மா வந்து சாப்பிடாம கிடக்காங்களே, அவங்களுக்கு 2 ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அதை நினச்சி சந்தோஷப்பட்டால் சாப்பிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் முத்து மீனாவும் செஞ்சாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அவங்க நினைக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வராங்க பக்கத்தில். ஆண்டி பார்த்தீங்களா, அவங்க இந்த நிலைமைக்காவதுக்கு முத்து மீனா தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்பவும் கூட இந்த ரோகிணி தான் நம்மளை வந்து வேறு வழியில் மாட்டி விட்டா, இந்த வயசில் நம்ம செய்யக்கூடாததை செய்ய வச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இல்லை.
உடனே மண்டை ஆட்டுதாங்க. ஆண்டி ரொம்ப ஆட்டக்கூடாது, அந்த கழுத்தை ஆட்டக்கூடாது, அது போக நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. உடனே 1 வாரத்துக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. 1 வாரம் கழித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னே மீனா, அத்தை எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. இப்போ நல்ல கேளுடி, நான் கேட்கும்போது ஒன்றும் பண்ணி தராமல் அங்கே வேலைக்கு போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன்னா இப்போ என்னன்னா நீ வந்து இன்னும் வேணுமான்னு கேட்குறேன். என்னால் தான் கேட்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாத வரைக்கும் நான் பூக்கட்ட போகலை, அதனால் நீங்கள் எப்போ என்னன்னாலும் கேளுங்க நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நல்லா இருக்கும்போது நான் கேட்கும்போது ஒன்றும் பண்ணி தராத, இப்போ என் கழுத்து ஒடிஞ்சிருக்கு, இந்த சூழ்நிலையில் எனக்கு டாக்டர் நீ பேசக்கூடாதுன்ட்டாரு, இதில் நான் உன்னை என்னத்தை கேட்குறது, என்னத்தை வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. உடனே மீனா சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அத்தை எப்படி இருக்குது, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏங்க அத்தையே இந்த நிலமையில் இருக்காங்க, இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை மீனா, அம்மா வந்து வீட்டில் ஒரே சத்தமாக போட்டு கணச்சிட்டு கிடப்பாங்க. இப்போ பாரு அம்மா சத்தமே இல்லாமல் அந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. அது போக அம்மா வந்து அது வேணும் இது வேணும், என் மூத்த மருமகளுக்கு அது செய்யணும், என் சுருதி மருமகளுக்கு இதை செய்யணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு வேண்டியதை கேட்க முடியல என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வராரு. முத்து என்ன பேசிகிட்டு இருக்கீ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அம்மாவுக்கு இந்த நிலைமை ஆகிட்டுல பார்த்தாம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையாவது காரணம் அவள் தான், அதனால் யாரும் ஃபீல் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. எடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம விஜயா. ஏன்னா எந்தெந்த வயசில் எதை செய்யணும் எதை திங்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும். என்ன இதை சாப்பிடாதன்னா அதை சாப்பிடுவா, இதை செய்யாதன்னா அதை செய்வா. ஏன்னா இந்த வயசில் பரதநாட்டியம்லாம் தேவையான என்ன சொல்லுவான்னா, எனக்கு எல்லாமே முடியும், உங்களுக்கு வயசாகிட்டுனா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க, எனக்கு முடியாதா வைக்காத ஆணையாக்கும் பூனையாக்கும்பா. இப்போ பட்ட பிறகு திருந்திட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த முத்து மீனா மட்டும் பரதநாட்டியம் படிக்கணும்னு சொல்லி நடித்து என்கிட்ட வரல அப்படின்னா எனக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே. அண்ணாமலையும் அது வார்த்தையாக சொல்கிறாங்க. முத்து மீனாவும் வந்ததுனால உனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் வரும்னு தான் அவன் வந்திருக்கான். ஆனால் வந்து உனக்கு வந்து வயசான காலத்தில் முடியலை, செத்தனாம் நீ இருக்கணும். இவங்க வரதுக்கு பதிலாக ஒரு சின்ன பசங்க வந்திருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் இப்படி தானே, இதோட மோசமாக தானே இருக்கும். இப்போ முத்து மீனா அங்கே இருக்க போய் நீ ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து நீ ஓரளவு காப்பாற்றிட்டாங்க. வேறு யாராவது இல்லாத பட்சத்தில் நீ சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி கழுத்து நுரிஞ்சோ கால் நுரிஞ்சாலோ நீ தூக்கிட்டு வரதுக்கோ வைக்கிறதுக்கோ பார்வதியெல்லாம் முடியாது, கஷ்டம் தானே, அந்த மாடியிலேருந்து தூக்கிட்டு வரணும். அதனால் உனக்கு கெட்டது ஒரு நல்ல முத்து மீனா அங்கே இருந்தாங்கன்னு நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இவங்களால தானே இந்த நிலைமை ஆச்சு, இவர் வந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மீனா உனக்கு ஒரு நிம்மதி, உங்கள் அத்தைக்கு உடம்பு சரியாவது வரைக்கும் நீ மனசில் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னு கேட்டால் சவுண்டே கேட்காது, உனக்கு என்ன சமைக்கணும் சமைங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அத்தை இப்படி நிலமையில் இருக்கும்போது நம்ம என்னத்தை சமைச்சு என்னத்தை சாப்பிட்னே தெரில அப்படிங்கிறாங்க. எப்படி நடிக்காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே பார்க்குறாங்க. என்ன வச்சியா கண்ணில் ஏதாவது கருத்து சொல்லுன்னு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தலையாட்டுதாங்க. சரி வாங்க நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா வந்து சிக்கனை பொரித்து ரசம் வச்சு சாப்பாடெலாம் செமையாக பொங்கி வச்சுருக்காங்க. இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கரமாக வயிறு பசிக்கும் போது அத்தை அவங்களுக்கு வந்து நான் அன்னப்பால் கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன், அதை மிக்சியில் வச்சு அடித்து நான் கூலாக அவங்களுக்கு புனல் வச்சு ஊற்றி விடுதானே அப்படிங்கிறாங்க. செய் எல்லாத்தையும் பண்ணு, எவ்வளோத்துக்குள்ளே பண்ணுவியோ பண்ணு, எனக்கு வந்து கழுத்து மட்டும் சரியாகட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனா முதல்ல நீ சாப்பிடு, உனக்கு தெம்பாக இருந்தால் தானே அம்மாவுக்கு ஏதாவது புனலில் ஊற்ற முடியும், இதுவும் ஒரு வகையாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு குணம் மட்டும் ஆகட்டும்டா, ஒன்றையும் இவங்களையும் இதே ஒரு சாக்கா சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் பாரு அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே இல்லைங்க எனக்கு சாப்பிட மனசு இல்லை, அத்தைக்கு முதல்ல வந்து நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு ஆடி கொடுக்க போகிறேன், புனலில் தானே ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மிக்சியில் அடித்து கொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க புனலில். இதை பார்த்த ரோகிணி சிரிக்காங்க. மீனா ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீனுமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. என்னை பார்த்தா அவங்களுக்கு காமெடியாக தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி சாரி ஆண்டி, பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு, நான் சினிமாவில் தான் அப்படி பார்த்துருக்கேன், புனல் வச்சுலாம் ஊற்றுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க. சுருதி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு ஃபோட்டோ எடுக்க அப்படிங்க. இல்லை ஆண்டி நீங்கள் வந்து கம்பீரமாக இருந்தது தான் அந்த வீட்டில் எல்லோரும் பார்த்துருக்கோம், ஆனால் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் இருந்து யாரும் பார்த்ததில்ல, இது வந்து நாளைக்கு ஒரு மெமரிக்கு ஆகும்ல மேடம், ஆகும்ல ஆண்டியாக தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வேறு ரொம்ப கேவலப்படுத்தால இந்த சுருதி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. இதெல்லாமே எடுத்து வைப்பீங்க சுருதி அப்படிங்கிறாங்க. ஆமாம் எடுத்து வச்சுருப்பேன், நாளைக்கு வந்து ஏதாவது அவங்க வந்து சம்பவமாக பேசும்போது நம்ம காமிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. உடனே போதுமா அப்படின்னு கேட்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்த்தியா முத்து என்ன வாய் பேசுவா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வாய் கிளியும், இப்போ பாரு மூச்சே விட முடியல,
தான் வயிறு நிறைஞ்சிட்டா நிறையலையான்னு கூட அவளால் என்ன செய்யலை வாய் திறந்து சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. போதுமா அப்படிங்கிறாங்க. கையை வச்சு போதும் போதும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்தோன்னே மீனா சிரிக்கிறாங்க. சிரிடி சிரி, உன் சிரிப்பு கொஞ்ச காலத்துக்கு தான், என் கழுத்து சரியான ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. ரோகிணி வராங்க. ஆண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இந்த நிலமையில இருக்கீங்க, நான் சிக்கனை சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, இப்படியே ஃபீலிங்குன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் எப்படி நீ சாப்பிட தானே போகிற நல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே சிக்கனை வெட்டுன்னு வெட்டுதாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பெரிய வக்கனையாக பேசுகிறா. ஆனால் வந்து சாப்பிட தான் செய்கிறேன். சரி அவரே வயிற்றுக்கு அவரே சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த ரோகிணி வந்து இப்படி செஞ்சுருக்க வேண்டாம். இந்த வயசான காலத்தில் எனக்கு வந்து உசுப்பேற்றி என்னைய வந்து டான்ஸ் கிளாஸ் வைக்க சொல்லி இன்றைக்கி நீ இந்த நிலமையில் படுக்க வச்சிட்டால, கழுத்து சரியாயிருமா இல்லை நிரந்தரமாகவே இப்படி தான் இருக்கணுமா? இவா தினம் புனல்லே ஊற்றிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு என்ன தான் ருசியாக சாப்பிட முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு, அம்மாவுக்கு வந்து வழக்கம் போல் மதியம் ஒரு ஜூஸை அடித்து புனலில் ஊற்றி விட்டுரு அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்லுதான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நான் பார்த்துக்கிட்டுதேன், ஏன்னா நான் கூட ஜூஸ் அடித்து புனல் வச்சு ஊற்றி விட்டுருதேன், இது பெரிய கஷ்டம் இல்லை, அப்படின்னா நீங்கள் எதுவும் வேலைக்கு பண்ணால் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன விஜயா எதுவும் வேணுமா? வேண்டாம் அப்படின்னு சொல்லி கை ஆட்டுதாங்க. சரி இதுவும் கொஞ்சம் சுகமாக தான் இருக்குது. உன்னை கெட்டி கிட்டத்தட்ட 35 வருஷமாக காது செவி அடைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆனால் அந்த டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும் பார்த்துக்கா. ஏன்னா டாக்டர் தான் கரெக்டாக சொன்னார், வாய் பேசாதாம்மா, வாய் பேசினா தையல் பிரிந்துடும், அது போக நீங்கள் வந்து ஏதாவது செய்கை காட்டி தொண்டை ஆட்டினீங்கன்னா அந்த ஃப்ளேட்டு விலகிரும்னா. மனுஷன் கெட்டிக்கார மனுஷன் சொன்னான்னா. இன்றைக்கி வரைக்கும் ஆச்சு. நீ வந்து 2 நாள் ஆக போகுது. 2 நாளாக ரொம்ப சுகமாக இருக்குது, என் காது ரொம்ப சூப்பராக இருக்குது, வீட்லேயும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நீ அதாவது ஒரு வீட்டில் மருமக்குமார் 4 பேர் வராங்கன்னா 4 திசையாக இருப்பாங்க. இங்கே அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, நீ மட்டும் தனி திசையிலேருந்து ஒவ்வொருத்தரையாக வேறு மாதிரி நகட்டிக்கிட்டு இருந்த. இப்போ பாரு, நீ ஆஸ்பத்திரியில் இருந்த நேரத்துலையும் சரி தான், வீட்டுக்கு வந்த நேரத்துலையும் சரி தான், மருமக்கமாருக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க வராங்க, சாப்பிடுதாங்க, சிரிக்காங்க, போகிறாங்க, வராங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா நினைக்காங்க, என் ராஜ்யம் வந்து எனக்கு சரியான நபரும் ஆகும், அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி இப்படின்னு நினைக்காங்க. விஜயா நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கணும்னு எனக்கு தெரியுது, ஆஹா நம்ம நினைக்க வெளியே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. விஜயா நீ என்ன நினச்சாலும் சரி தான், நடக்க தான் நடக்கும், அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத சரியா, கழுத்து சரியாயிரும், வழக்கம் போல சாம்ராஜ்யம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என் சாம்ராஜ்யம் நடக்குமா இல்லை எனக்கு சரியாகுமா இல்லை எனக்கு கிண்டலுக்கு பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்காங்க. சரி விஜயா என்ன நினச்சாலும் உனக்கு வெளியே சொல்ல முடியாது, சரி ஜூஸ் குடிக்கியா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுதாங்க. உடனே மீனா வியாபாரத்துக்கெலாம் போகிறாங்க. இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு கடுப்பாக இருக்குது. இவளை வியாபாரத்துக்கே போக வேண்டாம்னு சொன்னோம், அவள் வந்து இப்போ நம்மளுக்கு கழுத்து நொடிஞ்சிருக்கிறதுனால நம்ம சொல்ல கேட்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நினச்சி அவள் பாட்டில் போய்கிட்டு இருக்காள, வச்சுக்கிட்டு இருக்காள அப்படின்னு சொல்லி சரியான கடுப்பாகுது. கை செய்யலை, மீனா வியாபாரத்துக்கு போகாத, வியாபாரத்துக்கு போகாத அப்படிங்கிறாங்க. அத்தை உடம்பு ரொம்ப அசைக்காதீங்க, கழுத்து வந்து சேராது, அதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தரமாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவ வேறு நேரத்துக்கு ஏற்றால பண்ணுதால அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொன்ன ரோகிணி அவங்க பாட்டில் வேலைக்கு போகிறாங்க. என்னன்னு சொல்லாமல் போகிறா, மற்ற நேரத்துலாம் ஆண்டி போயிட்டு வரேன்பா, இப்போ சொல்லாமல் போகிறாளே அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க. ஆண்டி ஆடாம அசையாமல் இருங்க, என்ன வயசான காலத்தில் அதுக்கு ஏற்றாப்புல இருங்க, இல்லைன்னா வந்து உங்கள் வயசுக்கு சேராது எலும்பு அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிறா? ரவி சொல்கிறாரு, ஏம்மா ஒன்றுமே நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லி சைக்கிளை காட்டுதாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமை ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி போகும்போதே சொல்லிட்டு போகிறாங்க, உங்கள் அம்மா வயசான காலத்தில் சும்மா இருக்கணும்ல, தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நான் டான்ஸ் கிளாஸ் வைக்கேன், அது வைக்கேன், இது வைக்கேன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க காலகட்டத்தில் போய் நடத்தினா இது நடக்குமா? சின்ன வயசில் உங்கள் அம்மா செய்யணும், சின்ன வயசுலாம் விட்டுட்டு முத்துன வயசில் போய் அதை செய்தேன் இதை செய்தேன் இப்படி தான் ஆகும் அப்படிங்க. ரோகிணி வச்சு சுருதி கத்தி பேசுறது அம்மாவை கேட்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, அதான் என்கிட்ட கேட்டுட்டேன், உன் முன்னாடி இதோட கேவலமாலாம் பேசுவா, எனக்கு சூடு வைப்போன்னு பேசுவோம் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வெளியெல்லாம் போயிட்டு வராரு. என்ன விஜயா இது வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், என்னைய வந்து பெட்டில் கொண்டு படுக்க வைங்கன்னு சொல்லி செய்ய கட்டுதாங்க. என்னது சொல்லுத அப்படிங்கிறாங்க. உடனே என்னது ஒன்று கிடக்க, இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை, நான் கை நீட்டுதேன், பெட்டில் போய் படுக்க வைக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு இருக்காங்க. சோபாலே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன தூங்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே மண்டையாட்டுதாங்க. ரொம்ப ஆட்டாத, தையல் பிரிந்துடும் வா அப்படின்னு சொல்லிட்டு பையன் நடத்தி கூப்பிட்டு போகிறாரு. என் நேரத்தை பாரு, இவருக்கு வயசாகிட்டு இவரை கையை பிடிச்சி நான் கூப்பிட்டு போகணும், எண்ணியை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு ஒரு 10 வயசு கிழமை, எனக்கு 65 வயசுனா இவருக்கு 75 வயசு இருக்கும், இவரெல்லாம் வந்து நீ கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டு என் நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பெட்டில் போய் உட்காடுறாங்க. விஜயா படுத்தா உனக்கு சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. உடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு காட்டுறாங்க. சரி எப்படின்னு பார்த்துக்கா
அப்படிங்கிறாங்க. அங்கே ஒன் சைடாக படுக்கிறாங்க விஜயா. இந்த சூழ்நிலையில் தினேஷ் வந்து போலீஸ் கூட்டி போயிடுறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, எதுக்கு நீ அந்த பாட்டி அடிச்சுட்டு நிற்காம வந்த போன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி எனக்கு சிட்டின்னு ஒரு ஆள் கால் பண்ணார், கால் பண்ணி அவங்க ஆஃபீஸுக்கு வர சொன்னார், போனேன். அங்கே போனோடனே நீ எப்படி வந்து பிளாக்மெயில் பண்ணலாம் எனக்கு வேண்டியவங்கள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்பவே வலுவலுன்னு வெளுத்தார். என்னால் வந்து வலி தாங்க முடியல, அதனால தான் வண்டி எடுத்துகிட்டு ஓடினேன். அவர் விரட்டிக்கிட்டே வந்தார். வரையில் தான் அந்த பாட்டி குறுக்கமாக வந்தாங்க. டவார்னு வந்து இது பண்ணிட்டேன், வச்சுட்டேன். நீ ஹெல்மெட்டும் போடலை, உன்கிட்ட டாக்குமெண்ட்டும் இல்லை, அதுபோக ஓவர் ஸ்பீடாகவும் போயிருக்க. அந்த பாட்டிக்கு வேறு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அதுக்கு வேறு ரத்த காயம் இருக்குது, நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சார் நான் ஃபைனை வேணா கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஃபைனை கட்டிடுவேன், அந்த போட்டிக்கு என்னமோ நினச்சிப்பேன் அப்படிங்கிறாங்க. சார் இதான் ஆயிராம வச்சிடாமல் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அந்த பாட்டி வந்து இப்போ சீரியஸாக இருக்குது. அந்த பாட்டி மட்டும் வந்து ஏதாவது ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, நீ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தான் அப்படிங்கிறாங்க. சார் எப்படியாவது பாருங்கள் சார் அப்படி இப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு, இன்ஸ்பெக்டர் வந்து பைசா பார்ட்டி தான் ஏன்னா, அதனால் பைசா ரெடி பண்ணி கொண்டு வா, ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவனை நான் விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சார் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு ரூபா கொடு அப்படிங்கிறாங்க. 1,00,000 ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. 1,00,000 ஆகும் சரியா அப்படின்ட்டு இருக்காங்க. நேராக தினேஷ் வந்து ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. இவன் ஏன் ஃபோன் அடிக்கான், இவன் தான் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ நீ இன்னும் இருக்க தான் சரியா அப்படிங்கிறாங்க. நான் இருக்க தான் செய்கிறேன், எனக்கு 1,00,000 பணம் அவசரமாக வேணும் அப்படிங்கிறாங்க. தர முடியாது, வைக்க முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. நான் போலீஸில் மாட்டிட்டேன் சரியா, போலீஸில் வந்து 1,00,000 கேட்காங்க. அப்படி நீ வந்து 1,00,000 தரலன்னா நான் உன்னையும் போலீஸில் மாட்டி விட்டு என் பாட்டில் போயிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் காக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் வந்து இவ்வளோ ஓவர் ஸ்பீடாக வந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த சிட்டி வந்து இவ்வளோ சம்மந்தமாக தான் நான் வந்து என்னை வந்து இப்போ இவ்வளோ நீ வந்து டார்ச்சர் பண்ணி பணம் வாங்குற வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவன் எப்படி நீ வாங்கலாம் வைக்கலான்னு சொல்லி தான் கேட்டான் வச்சான்னு சொல்லி அப்படி கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே நம்ம தான் கொடுத்துட்டோம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் சிட்டிக்கு அந்த பயலுக்கு எதுக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னால தான் வந்து நான் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி உன் பூர்வீகத்து பூரா சொல்லிட்டு போயிடுவேன். போலீஸும் ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுபோக வந்துட்டு உன் மாமனார் மாமியார் வீட்லேயும் ஒன்று வச்சுக்க மாட்டாங்க, கிளப்பி விட்ருவாங்க. ஆக எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ 1,00,000 வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. 1,00,000 என்கிட்ட கிடையாது, வைக்காது அப்படிங்கிறாங்க. எனக்கு 1,00,000 6 மணிக்குள்ளே வேணும் சரியா, நான் 7 மணிக்குள்ளே கொடுக்கலன்னா என் மேலே கேஸை போடுவாங்க, உள்ளே போவேன். நான் எதுக்கு உள்ளே போகணும், போகும்போதே அப்ரூவர் ஆகிட்டு போகிறேன், பொண்ணையும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போகிறேன், எதுக்கு இந்த நிலமை ஆச்சு வச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுபோக ஊர் உலகத்தையும் நீ அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்காத யாரும் கிடைக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. தினேஷ் தயவுசெய்து எதுவும் செஞ்சிடாத, உனக்கு 6 மணிக்கு உள்ளே பணம் கிடச்சிடும், நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதான் ரோகிணி சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடு, நான் உன் ஃபர்னிச்சர் கடைக்கு வேணால் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் வந்துடாத அப்படிங்கிறாங்க. அங்கேயோ பார்லருக்கோ எங்கே வரனாலும் வரேன், எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வராங்க. வந்தோடனே மனோஜ் என்ன வியாபாரம் அடி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. காலையில் பரவாயில்ல ரோகிணி, ஒரு 1,50,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் இன்றைக்கி பார்லருக்கு லீவ் விட்டேன், அதனால் உன் ஃபர்னிச்சர் கடையில் இருக்கேன், நீ வேணால் மதியம் வேணால் ஏசி போட்டு நான் வீட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிற ரோகிணி, அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா தான் எதுவுமே பேச முடியாத, அதனால் வந்து அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, உனக்கு டிஸ்டர்ப் இருக்காது, மாட்டில் படுத்து தூங்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவும் ஒரே சவுண்டு விட்டு கிடப்பாங்க, இப்போ வந்து கழுத்து நுரிஞ்சதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், எங்கள் அம்மாவை கழுத்து நுரிஞ்ச சந்தோஷம் தான். என்ன எங்கே போகிறீங்க, ஏது போகிறீங்க, வியாபாரம் ஆச்சா ஆவலையா, நீ என்ன செஞ்ச, அது செஞ்ச, இது செஞ்சேன்னு போட்டு படுத்துவாங்க. இப்போ அது குணமாவது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது செய்கையில் காட்டினா நம்ம கவனிக்காத மாதிரி போனோம்னா, அம்மா எனக்கு இங்கே புரியலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நீங்கள் வந்து வீட்டில் போய் தூங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போயிட்டு அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டேய் என்னத்தடா சொல்ல, அம்மாவுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தியாடா, ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வந்தியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா நான் தூங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுறது இவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் சொல்லுறது எனக்கும் புரிய மாட்டேங்குன்ட்டு, சரிடா போடா அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாரு டைனிங் டேபிளுக்கு. அங்கே இருக்கிறத பூரா வளைச்சி அடிக்கார். அடிச்சுட்டு நேராக போய் ஏசியை போட்டு தூங்குறாரு. ஒரு 5 மணி வரைக்கும் தூங்கிடுறாரு. ரோகிணி பார்க்குறாங்க, இந்த 1,00,000 நம்ம என்ன செய்யலாம், இப்போ தினேஷ் வேறு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ தான் ஒரு யோசனை வருது, மனோஜ் தான் 1,50,000 விற்று வச்சுருக்காரு, ஏதோ ஒரு வகையில் சொல்லி நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1,00,000 எடுத்து இவருக்கு தினேஷுக்கு ஃபோன் அடிக்கார், வா ஃபர்னிச்சர் கடையிலேருந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. அந்த 1,00,000 கொடுக்காங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போகிறாங்க. ரோகிணி நினைக்காங்க, நம்ம வந்து சிட்டியை வந்து விட்டதுனால இப்போ 1,00,000 நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சே, நம்ம அவசரப்பட்டதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த தினேஷ் இதோட போயிடுவான், அந்த சிட்டி விழுவுன்னு தவணை பயந்து ஓடிடுவான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ரோகிணிகிட்ட வாங்க பணத்தை போலீஸில் கொண்டு கொடுக்காங்க. போலீஸ் சொல்கிறாங்க, சரி ரைட்டு, ரோட்டில் போகிற எவனையாவது அந்த சீனில் சேர்த்துக்கிறேன், நீ வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. 1,00,000 எப்படி போட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு ஒரு ஆள் வந்து வட்டிக்கு தான் தந்தாங்க, அதான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க.
நேராக போகிறாங்க. ரோகிணி, கையில் இருந்த பணத்தெல்லாம் வந்துட்டு போலீஸுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ ரொம்ப நேரம் செலவுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன விளையாடுதியா அப்படிங்கிறாங்க. விளையாடலை, நான் கேட்ட கொஞ்ச நேரத்தில் உனக்கு பணம் தர முடியுது, கண்டிப்பாக தர முடியும், எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா நான் எனக்கு என்ன செய்வேன், போலீஸுக்கு போக மாட்டேன், கொழுந்தேன் வேலை பார்க்குற ஸ்டாண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நேராக அந்த ஸ்டாண்டில் போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. யார் முத்துட்டியா அப்படிங்கிறாங்க. அவன் பேர் முத்தா, ரைட்டு, அவன் வந்து நீ இப்போ கடைசியாக பார்த்து அவனும் என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தான், அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட விளாண்டுட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ எனக்கு வந்து தேவை பணம், இப்போ எனக்கு 50 ரூபா வேணும், எனக்கு கல்யாணம் வேறு வச்சுருக்கல, அது வேணும் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணதை வைக்க, இப்போ தானே 1 ரூபா தந்தேன், அதே நான் என் புருஷன் கல்லால் தான் எடுத்திருந்தேன் அப்படிங்கிறாங்க. குறையும் எடுத்தா அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. போனோன்னே ரோகிணியோட பணமே இல்லை அப்படிங்கிறாங்க. பணம் தாரையா, இல்லை நான் இருந்து உன் புருஷன்ட்ட சொல்லிட்டு போட்டுமா, இல்லை உன் கொழுந்தன்ட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. இருந்து 50,000 எடுத்து கொடுத்துட்றாங்க. இதை வந்து முதல்ல கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வாங்கி பையில் வைக்காரு. அப்போ மனோஜ் வந்துடுறாரு. ஆமாம் ரோகிணி, இவருக்கு ஏன் பணம் கொடுக்க அப்படிங்கிறாங்க. சொல்லுதேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி பார்க்காரு. உடனே ரோகிணி கொஞ்சம் நொண்டுக்காரன் உட்காருதுன்னு சொல்லிட்டு கபோர்டை திறந்து பார்க்காரு. ஒரு பணமும் இல்லை. என்ன ரோகிணி, இதில் 1,50,000 ரூபா வந்துச்சு, பணமே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், அது ஒரு விஷயமாக கொடுத்துருக்கேன், வச்சுருக்கேன். என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை வட்டி கொடுத்துருக்கேன். ரோகிணி, நம்ம கடையில் உள்ள பணத்தை வட்டி கொடுத்தா எப்படி அப்படிங்கிறாங்க. மனோஜ், நம்மளுக்கு வந்து பல வகையில் வருமானம் இருக்கும், அதான் செஞ்சுருக்கேன். 1,50,000 ரூபாய் வட்டி போட்டாச்சு, அதுக்கு வட்டி வந்து உங்கள் செல்லுக்கு நான் அனுப்ப போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பே அனுப்புகிறாங்க. ஆமாம் ரோகிணி, வந்துருச்சு அப்படின்னு சிரிக்கிறாரு. இதே மாதிரி மனோஜ் நம்மள்ட்ட பணம் வரும்போது எல்லாமே நம்ம எப்படி பண்ணிடணும், வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரிதான் ரோகிணி, நம்ம கம்பெனிக்காரங்களுக்கு பணம் கட்டணும்ல அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம், நம்மளுக்கு தான் வட்டி மாதம் வரப்போதா, எப்படி போனாலும் நம்ம வீட்டில் படுத்து கிடந்து சாப்பிட்றதுக்காவது வழி வேணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ரோகிணி, 1க்கு 2 பிஸ்னஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஐடியாவை கேட்டால் நல்லது தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே நம்ம 1,50,000 ரூபா பணம் வம்பா போயிட்டு அப்படின்னு அவருக்கு தெரியாமையே இப்போ தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் கம்பெனிக்காரன் ஒருத்தவங்க வராரு. வந்துட்டு, சார் நீங்கள் வந்து இந்த மாதம் கம்பெனிக்கு ஒரு பணமும் கட்டலையே, வைக்கலையே, பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர, நீங்கள் பணம் கட்டினா தானே நாங்கள் அடுத்த பொருள் தருவோம் உங்களுக்கு, வைப்போம் அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு நான் பணம் கட்டிடுறேன், வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், இன்றைக்கி நீங்கள் ஒரு 2,00,000 ரூபாயாவது பேமெண்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சார் 2,00,000த்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி இருக்கிறதாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் என் கையில் 2,000 தான் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் கம்பெனியிலேருந்து பொருட்கள் அனுப்பிட்டுருக்கோம், நீங்கள் 2,00,000 ரூபா கூட கொடுக்க முடியலன்னா எப்படி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சார் பணம் இருந்துச்சு, என் வீட்டம்மா அதுக்கு வட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் கம்பெனிக்காரங்க உங்களுக்கு வந்து 1 ரூபா பணம் வாங்காமல் பொருளை கொண்டு தந்திருக்கோம், நீங்கள் விற்ற பொருள் தான் எங்களுக்கு உங்கள் கமிஷன் எடுத்து எங்களுக்கு தரப்போகிறீங்க, இதுலேயும் வந்து இதில் விற்கிற பணத்தை நீங்கள் வட்டி கொடுத்துன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கம்பெனியில் போய் சொல்கிறேன், உங்கள் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணி விட்றேன் அப்படிங்க. நல்லா இருப்பீங்க, கம்பெனியில் போய் சொல்லிடாதங்க, வச்சிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல கீழே விழுதாரு. தம்பி, உங்களை பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது, சரி தம்பி, கம்பெனியில் சொல்லக்கூடாதுன்னா ஏதாவது வழி பண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அக்கௌண்ட்டை பார்க்குறாரு, அதில் ஒரு 10,000 இருக்குது. உடனே அதை வந்து கூகுள் பே பண்ணுறாரு. இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு லஞ்சமாக வச்சுக்கோங்க, இன்னும் வந்துட்டு வீடு கம்பெனியில் போய் சொல்லிடாதீங்க, ஏன்னா அடுத்த மாதம் எல்லாம் ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாரு. வந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹினி சொல்கிறாங்க, ஏன் மனோஜ் நீங்கள் 10 ரூபா ஒன்று கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹினி, டீலர்ஷிப் கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ், இப்படி தான் தொழில் பண்ணணும், ஒரு மேடு பள்ளம் வரும்போது வந்து நம்ம அதை சமாளிக்கணும், இப்படி தான் செய்யணும், உனக்கு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது மனோஜ் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா மனோஜ் வந்து அடுத்த கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கள புகழாக பாடுதாங்க. பாடணுன்னா புகழுக்கு மதி வாங்கி அமர்வு, இதெல்லாம் வந்து இது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான், இப்படி பண்ணால் தான் வந்து நம்ம டீலர்ஷிப் கேன்சல் ஆகாது, அது போக அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு தான் கம்மியான சம்பளம் தான் இருக்கும், நம்ம என்னத்தையாவது செலவு கொடுத்தோம்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் மனோஜ், இப்படியே பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ரோகிணி மனோஜை பார்த்து. இந்த சூழ்நிலையில் முத்து ஃபோன் அடிக்காரு. டேய் மனோஜ், நான் வந்து முத்து பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அம்மா வந்து டாக்டர் வந்து செக்கப் கூட்டி போகணும், கூட்டி போயிரு அப்படிங்கிறாங்க. ஏன் நீ கூட்டி போக முடியாதா அப்படிங்கிறாங்க. டேய், ஒரு ஆஃபராக நான் வந்து ஆந்திரா வரைக்கும் போயிட்டுருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. டேய் அவனை அம்மாவை நீ கூட்டு போ அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கு அம்மா தானடா, உன் மேலே தானடா அதிக பாசம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய், அவங்க பாசம் வச்சுருந்தா நான் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கூட்டு போகணுமா, நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் எப்படிடா கூட்டி போக முடியும், வைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் லூசு போயில, நான் வந்து ஆஃபராக ஆந்திரா பார்த்து போயிட்டுருக்கேன், உங்ககிட்ட சொந்த கார் இருக்குது, நம்ம அம்மாடா ஹாஸ்பிட்டல் கூட்டி போடா அப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கெலாம் கூட்டி போக முடியாது, வைக்க முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, என்னதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணுமா, என்னையும் கூட்டி போய் சொல்கிறான், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எப்படி கூட்டி போக முடியும், வைக்க முடியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆனால் வச்சு நம்ம கூப்பிட்டு போனோம்னா 1க்கு 2 வந்து முத்து மீனாவும் சொல்லுவாங்க, வாங்க நம்ம கூட்டி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன புரியாமல் பேசுகிற, கடை யார் பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க.
மனோஜ் காரு நீங்கள் ஓட்டுவீங்க, நான் வேணா கடையை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ கடையில் இருக்கும்போது 1,00,000 வட்டி கொடுத்த, இப்போ என்னத்தையாவது சாயந்தரம் வியாபாரம் ஆனாலும் நம்ம செலவுக்கு வேணும், நீ அதையும் வட்டி கொடுத்தேன்னு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நீ நம்பவே மாட்டியா மனோஜ் அப்படிங்கிறாங்க. நம்பாமல் சொல்லலை ரோகிணி, இப்போது பணம் கம்மியாக தான் இருக்குது, அந்த பணத்தை நீ வட்டி கொடுத்தேன்னா என்ன செய்ய முடியும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு தப்பாக படும், மீனா வந்து இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வந்து நம்மளை வந்து இந்த வீட்டில் இருந்து விலக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் போகிறேன் ரோகிணி, நீ கடையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நேராக போகிறாங்க. ஏம்மா சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்து செய்கலை, ஏன்டா அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும், முத்து ஃபோன் அடித்தான், அவன் வந்து ஆந்திரா போகிறான், அதான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் பார்த்து கூப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா சீக்கிரம் வாங்க, நான் வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போகணும், நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை ஓனரு, நான்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டில் உள்ளவங்களாம் கூப்பிட்டு போனால் நடக்காத காரியம், வேறு வழி இல்லை தான் வரேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் அம்மாவே இப்படி சொல்லிட்டேடா அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க. உடனே அவரே அந்தையே விடையை சொல்லிக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களை மட்டும் இல்லைன்னா வேறு யாருனாலும் கூப்பிட வந்திருக்க மாட்டேன், அப்பா கூட இந்த நிலமைனா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா பார்க்குறாங்க, இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் வந்து செக்கப்லாம் முடிச்சுட்டு, சரி ரைட்டு ஓரளவு பரவாயில்ல, தேறிடும், இந்த அம்மா வந்து வாயே பேசக்கூடாது, அதே மாதிரியே சாப்பாடு கொடுங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரிங்க நீங்கள் ஃபீஸ் கட்டு போங்க அப்படிங்க. ஃபீஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு 5,000 கட்டணும் அப்படிங்கிறாங்க. 5,000 கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி 5,000 கட்ட சொல்கிறாங்க. 5,000 இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, பார்த்தீங்களா மனோஜ், நம்மளுக்கு வந்து செலவு கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு தான் அந்த முத்து ஆந்திரா போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லியிருக்கான், அங்கே போய் பார்த்தா அவன் ஸ்காட்ச் ஸ்டாண்டில் கிடப்பான், உங்களுக்கு 5,000 செலவு கொடுத்து விட தான் அப்படி பண்ணியிருக்கான் வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இங்கே ரொம்பவே கடுப்பாக இருந்து மனோஜ் வந்து நேராக முத்து கடிக்காரு. டேய் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணுன்னு சொன்னது வந்து அவன் 5,000 செலவு கொடுத்து விடுறது தானே, ஏன் நீங்களே இருந்து நீ பண்ணியிருக்க வேண்டியதானே, வச்சுருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், நான் அங்கே தான் கடை வாங்கணும்னு பண்ணிட்டு தான் போகிறேன், வச்சுருக்க தான் போகிறேன், இப்போ நீ பெரிய பிஸ்னஸ் பண்ண தான் அப்படி இப்படிங்கிற, அம்மாவுக்கு 5,000 செலவு பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் நான் எதுக்குடா பண்ணணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு எல்லாமே கேட்கு, என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் வடிக்காங்க. ஏமாளுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுங்களடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே செய்கிற உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணு, உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுன்னுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்துடுறாங்க. டே மனோஜ், ஹாஸ்பிட்டலுக்கு விஜயாவை கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க, என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க. இப்போ செக்கப்புக்கு கூட்டி வர சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன், இப்போ 5,000 கட்டணும்பா அப்படிங்கிறாங்க. 5,000 வந்துட்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கட்டுறாரு. கட்டு விஜய் அங்கே பாரு, நீ முத்தை என்ன நினச்சாலும் சரி தான், என்ன பேசினாலும் சரி தான், மீனாவை என்ன நினச்சாலும் சரி தான், பேசினாலும் சரி தான், அவங்க வெளியில் இருந்தால் கூட உனக்கு உன்னை வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் கூப்பிட்டு போகணுன்னு முத்து தான் ஃபோன் அடிச்சு உன்ட்ட சொல்லியிருக்கான். அதுபோக வந்து என் கையில் ஒரு 5,000 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபீஸை கட்டிடுங்கன்னு அனுப்பியிருக்கான். ஆனால் கரெக்டாக 5,000 வந்திருக்கு. இப்படி நீ நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்து செய்கிறது வந்து முத்து மீனாவும் தான். இவனை பாரு, கையில் பணம் இருந்தாலும் கெட்டதுக்கு அவன் தயாராக இல்லை. அப்படி தான் நீ பிள்ளைய வளர்த்து வச்சுருக்க, அவனை தான் ஓமோம்ப பாரு, கடைசியில் வந்து உனக்கு வந்து கஞ்சி ஊற்றுறது வந்து மீனா முத்தான் ஊற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பையன் வந்து இன்றைக்கி நிலமையில ரொட்டேஷன் கஷ்டப்படுறான், அதனால் எனக்கு பணம் கட்டாமல் இருக்கான், நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்கிறீங்களோ, இந்த முத்து மீனாவும் எதுக்கெலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும், உங்கள் வீட்டை வந்து ஆட்டையை போடுறதுக்கு அவங்க பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியாமல் தான் நீ பண்ணிகிட்ருக்கீரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. என்ன விஜயா, இந்த நேரத்தில் கூட நீ மாற மாட்டியா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எங்க முதல்ல ஃபீஸை கட்டுங்கன்னு சொல்லி செய்கையில சொல்கிறாங்க. உடனே ஃபீஸை கட்டுறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் இறக்கி விட்டோன்னே மனோஜ் சொல்கிறாங்க, எம்மா வந்து நான் கையில் காசு எடுக்காமல் வந்துட்டேன், அப்பாட்ட வந்து நீங்கள் டீசலுக்கு பைசா வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. நம்ம கத்துனா வந்து தொண்டை பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செய்கையில் நல்லா இருப்பா போடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா காசு வாங்கித்தாம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்டது, என்னடா இப்போ நான் வந்து வேறு வண்டியில் உங்களை அனுப்பியிருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் வாடகை கொடுத்துருப்பீங்க, இப்போ என் வண்டிக்கு டீசல் போடணுமா, அப்போ நீங்கள் தானேப்பா காசு தரணும் அப்படிங்கிறாடே, பெற்ற தாய்க்கு நீ கேட்பையா அப்படிங்கிறாங்க. எப்போ என் வண்டிக்கு டீசல் போட்டு தான் அவனும் கையில் காசு இல்லைல்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரவி வந்துடுறாரு. டே அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போய்ட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. அவன் கூட்டி போய்ட்டு வந்துட்டேன், டீசலுக்கு காசு அப்பா தர சொல்லு அப்படிங்கிறாடே, அப்பா அம்மாவுக்கு கூட கேட்பேடா அப்படிங்கிறாங்க. நான் யாருக்குமே கேட்க தான் செய்வேன், நான் வந்ததே பெருசு, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் வந்து அம்மாவை கூட்டி போகணுன்னு அவசியம் கிடையாது, ஆனால் கூட்டி போயிருக்கேன், நீ சாதாரண ஒரு சமயக்காரன் தானே, நீ கூட்டி போக வேண்டியது தானே அப்படிங்கிறான். டேய் நான் சமயக்காரனா யாரோ, அம்மாவுக்கு நான் பிள்ளை, நீ பெரிய பிஸ்னஸ் மேனோ பிஸ்னஸ் பண்ணல, நீ அம்மாவுக்கு பிள்ளை தானே, உங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்தலாம் முத்து நாசுக்காகன்னுட்டான், இப்போ நான் தானே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு மனோஜ். என்னடா மாட்டிக்கிட்டேன், இப்போ ஆந்திராவுக்கு ஆஃபர் போகிறான், அப்படி கூட அப்பாட்ட பணத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டுங்கிறான், என்ன போய் பாருங்கிறான், சுருதி எல்லாருமே நான் வந்து பார்க்க வந்துகிட்ருக்கோம், நீ என்னடா எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டே எல்லாம் நடிப்புடா, அவன் பொண்டாட்டி நேரத்துக்கு எங்கே போனான் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணி வந்து கோயிலுக்கு யாத்திரை போயிட்டாங்கள்ல அப்படிங்கிறாங்க. எல்லாம் 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு தான் செய்தாங்க, அவங்களுக்கு தெரியாமையா இருக்குது, அவங்க 2 பேருக்கும் செலவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இழுத்து விட்டுதாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, மனோஜ் நீ 100 ரூபா காசு கூட செலவு பண்ணல,
உன் வண்டிக்கு வாடகையாக நான் தரணும்னா தந்துடுறேன், டீசல் போடுவியா இல்லை கூட வச்சுக்க, எதனாலும் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 2000 மட்டும் தாங்க அப்படிங்கிறாங்க. டேய் இதுக்கும் போகிறதுக்கு பெட்ரோல் டீசல் டீசல் போடுறதுக்கு இவ்வளோ வாடா அப்படிங்கிறாங்க. டேய் 500 தான் ஆகும், வாடகைன்னு வரும்போது அப்பா 2 தரணும்ல அப்படிங்கிறாங்க. அப்பாட்டே வாடகையா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா சொன்னதுக்காக சொல்கிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, இன்னும் வண்டியை வீட்டு சார்பாக எதுக்கும் கூட மாட்டேன், அப்படி 2 போய்ட்டுரு அப்படிங்கிறாங்க. கிடைச்ச வரைக்கும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பையில் வச்சுட்டு கிளம்புறேன். என்னப்பா இப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் அப்படி தான் விஜயா மாதிரி தான், பணம் தான் அலைவான், பந்த பாசத்தெல்லாம் அவன் நினைக்க மாட்டான். அவனை தான் வந்து தலையில் தூக்கி வச்சு இந்த விஜயா ஆடுவா. ஆனால் விஜயாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறதே ஒரு பெரிய சுமையாக நினச்சி இது பேசுகிறான். அதுபோக பணம் வந்து வாங்கிட்டு தான் எதனாலும் செய்கிறான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கடையெல்லாம் அடைச்சிட்டு ரோஹிணி மனோஜெல்லாம் வராங்க. வரும்போது விஜயா நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளை இந்த ரோஹிணியை பார்த்து செய்கிறாங்க. எங்கள் அப்பனும் வரல, எதுவும் வரல, அவங்களும் செய்யலை. இந்த மனோஜை வந்து வேலைக்கே போகாமல் இருக்கும்போது கூட அப்பாட்ட தெரியாமல் நிறைய வாட்டி பணம் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த பையன் காருக்கு போனது கூட வாடகை கேட்குறானே, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கூட கட்ட ரொம்ப யோசிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. என்னத்த பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி. நீ பேசாத ரோஹிணி, உன்னாலையும் தான் இப்படி ஆயிடுச்சு, நீ பரதநாட்டியம் கிளாஸு எடுக்க சொல்லலைன்னா எனக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு நினைக்காங்க. இன்னொரு புறம் நம்மளை பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி தானே நினச்சேன்ஜா, முத்து மீனா தானே நம்மளுக்கு இப்படி ஆகாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு வந்துட்டீங்களா அத்தை, மனோஜ் ஃபீஸ் கட்டார்ல அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே கட்டினான், என் வீட்டுக்காரெலாம் கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. கட்டியிருப்பார் அம்மானா ரொம்ப பாசமாக இருப்பார்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவி வராரு. ஆமாம் நீ பயங்கர பாசம்தான், அதுக்கு தான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கும் கார் வாடகை வாங்கிட்டான், அங்கே உள்ள ஃபீஸையும் கட்ட மாட்டேன்ட்டான், ரொம்ப சூப்பராக இருக்கான் பாசமாக அப்படின்ட்டு. என்ன மனோஜ் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நம்ம கட்டினோம்னா எப்படி நம்ம பணம் வந்து சம்பாதிக்க முடியும், நம்ம சேமிக்கணுங்கிறது தான் கொடுக்கல வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் இன்னொன்னா அறிவு கட்டவனே, அம்மாட்டி தான் பணத்தை பார்ப்பேன் அப்படின்னா ஏன்ட்ட வாங்கிக்க வேண்டியதுடா அப்படிங்கிறாங்க. டேய் நீனே மாதம் 12,000 சம்பளத்துக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்க, எனக்கு 12,000லாம் 10 நிமிஷத்தில் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எனக்கு அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே ஸ்ருதி வராங்க. இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை மனோஜ், நீங்கள் வேலைக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு, பல மாதம் ஆயிரல, இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அது உங்கள் சுய உழைப்பில் ஆரம்பிக்கல, ரோஹினியோட அப்பா தந்த பணத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா என் புருஷனெலாம் குறைச்சி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என் புருஷன் நினச்சாருன்னா என்றைக்குனாலும் பெரிய ஆளாக வருவார், அவர்கிட்ட உழைப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எத்தனை கோடினாலும் தாராளம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சுயமரியாதைக்கும் தன்னம்பிக்கையாக இருக்கணும், நம்ம 4 பேர்கிட்ட பேரக்கூடாது, கையேந்தி பேரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து நான் சுயமாக உழைச்சி என்னைக்கு உழைக்குமோ அன்னைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அதே போல் ஒரு கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லோனில் வாங்கக்கூடாது ஸ்ருதி, சொந்தமாக நம்மகிட்ட காசு இருக்கணும் வாங்கணும், இல்லைன்னா ஒரு கடங்காரன் வந்து வீட்டு வாசல் நம்ம அது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பேற்பட்டவன் நீங்கள் குறைச்சி பேசுறது எனக்கு பிடிக்கல வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்ருதி அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி ரோஹிணி சமாளிக்காங்க. எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் அப்படி தான், ஒருத்தவங்க வேலை செய்கிறத குறைச்சி பேசக்கூடாது. இந்த வீட்டில் வந்து மீனாட்சி வீட்டில் செய்கிற வேலையை ஆண்டி நீங்களும் குறைச்சி பேசுவீங்களா, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கார் வந்து என் வீட்டுக்காரை குறைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஸ்ருதி, சரி பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ரோஹிணி, பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து நீங்கள் செய்யலாம் ஒரு வேலையா, இப்போ அந்த முடி வெட்டுறதும் முகத்தில் பவுட்ரு போட்டது தான் பெரிய பார்லர் வேலை, அதெல்லாம் ஒரு வேலையா சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும் என் வீட்டுக்காருக்கும். என் வீட்டுக்கார் சமையல்காரராக இருந்தாலுமே அந்த சமையல் பண்ணுறத ரொம்ப நேசித்து பண்ணுறாரு. உங்கள் புருஷன் பண்ணுற தொழிலை நேசிக்கல எனக்கு தெரியாது, ஆனால் என் புருஷன் பண்ணுற தொழில் ரொம்ப நேசிக்கார். நானும் அவரை நேசிக்க, அவர் தொழில் நேசிக்கேன். அவரையோ அவர் தொழிலையோ குறைச்சி பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி நீங்கள் வந்துட்டு வருத்ததும் படாதீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாமே விஜயா கேட்கு. ஆகா இவ்வளோ 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தி சண்டை போட்டு விட்டுட்டு போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டுதாங்க. உடனே என்ன ஆண்டி என்ன வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி. ஒன்றும் இல்லை, முதல்ல வாயை மூடிட்டு இருமா, சண்டை கண்டை போடாத, ஸ்ருதி கிளம்பி போயிடுவா, ஸ்ருதி கோவக்கார பிள்ளை அப்படின்னு சொல்லி செய்கிற காட்டுதாங்க. என்ன ஆண்டி இந்த ஸ்ருதி பேச தப்புன்னு உங்களுக்கு புரியுதில்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. ஸ்ருதி பேச தப்பா அவன் என்னத்தையும் சொல்லிடுவாளா அப்படிங்கிறாங்க. ஆண்டி வந்து அவங்க பண்ணதுக்கு அழுந்துறாங்க. மீனாவை எப்படிலாம் பேசியிருப்பாங்க, அந்த மீனா சாபம் தான் பிடிச்சி வந்து ஆண்டி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஆகா இந்த ரோகிணி ஒன்றுக்கு ஒன்று என்னத்தையாவது சொல்லி நம்மளெல்லாம் மாட்டி விடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நல்லா இருப்ப நீ போமா அப்படின்னு சொல்லி கை செய்ய காட்டுறாங்க. ஆண்டி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதாவது புரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க விஜயா மனசுக்குள்ளே. இந்த சூழ்நிலையில் மீனாவோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் பழம் வாங்கிட்டு வராங்க. உடனே வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. இவ்வளோ எதுக்கும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. இல்லை சம்மந்திக்கு வந்து கழுத்து ஒரிஞ்சிருக்குல அதான் பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கழுத்தில் ஒரிஞ்சு போச்சு, இன்னும் மாதக்கணக்கில் ஆகும் போல், கழுத்து சரியான பிறகு தான் வந்து அவளால் பேசவே முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவோட தங்கச்சி சொல்கிறாங்க, அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. தும்முற போகிறேன் இந்த சித்தா பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்க. ஒன்றும் இல்லை, அத்தை வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து அமைதியாக இருக்கும்போது பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் மனசுக்கு நினைக்கிறான்னு தெரியுதுடி,
என்னைய பார்க்கவும் உங்கள யார்டி வர சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. சம்மந்திக்கு இந்த பழத்தெல்லாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. தெருவில் விற்கிற ரூ. 100 பழத்தை வாங்கிட்டு வந்து ஓவரா சீன் போட்டுட்ருக்காளுங்க. மொவ வந்து அங்கே இருந்துக்கிட்டு இவள அனுப்பிவிட்டுருப்பா போல. நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சிரிக்கணும் அதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்தவங்கள வாங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. நான் நல்ல காலத்திலே வாங்கன்னு கேட்க மாட்டேன். இப்போ கழுத்து வேறு எனக்கு இப்படி ஆயிருக்கு நான் கேட்க போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சரி அந்த பழத்தை வைங்க அப்படிங்கிறாங்க. வைக்கிறாங்க. ஏதாவது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா வேறு கோயிலுக்கு போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ கோயிலுக்கு போயிருக்கா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வேறு ஆந்திராவுக்கு போயிருக்காராம்ல ஆமாம் அப்படிங்கிறாங்க. எல்லா செய்தியும் தான் சொல்லியிருக்காங்க தெரியாத மாதிரி கேட்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி காப்பி போட்டு கொடுமா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணி காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. காப்பியை குடிச்சு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினைக்காங்க மனசுக்குள்ள. ஆனால் ரோகிணி நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. உடனே சரி ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அவங்க வீட்டிலேருந்து யாரும் வந்தாங்களா அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காருலாமா எதுவும் பேசினாரா வச்சாரா அப்படிங்கிறாங்க. இவங்க சும்மியும் கிடக்க மாட்டாங்களா இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க ஏம்மா என்ன தப்பாக கேட்டாங்க கரெக்டாக தானே கேட்டாங்க உங்கள் அப்பா இருக்காங்க உங்கள் அப்பாவுக்கு தகவல் எதுவும் வந்துச்சான்னு கேட்குறாங்க. வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லு வரலைன்னா வரலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா நினைக்காங்க அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தால் இவங்களுக்கு என்ன ஜெயிலில் இல்லாட்ட இவங்களுக்கு என்ன இதையும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மாதிரி அவங்க தராட்டி கேட்டால் அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் எத்தனை கோடி ரூபாய்க்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு எத்தனை நாட்டில் அவர் தொழில் பண்ணுறாரு. இந்த மீனை அமைக்கலாம் இது தேவையா சாதாரண பூ வித்தையா 50க்கும் 100க்கும் வந்து விற்றுட்டு உன் வீட்டு சோறுக்கறியை போகணே சத்தனா மீறேன் என் சம்மந்தம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி மனசுக்கு நினைக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறேன் இங்கே எதுவும் நினைக்காதீங்க அம்மா பார்த்து போயிட்டு வாங்க நான் விஜயாவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சமந்தி நான் போயிட்டு வரேன் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியாடி அவங்க மாமியார் எவ்வளோ கம்பீரமாக இருப்பாங்க இப்போ எப்படி கஷ்டப்படுறாங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அம்மா அதுவும் சரிதான் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து அமைதியாக இருக்கலாமா அந்த வீடு எவ்வளோ வந்து நிசப்தமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது. அக்காவும் ரொம்ப சாப்பிட்டான ஆள் கோவப்பட்டால் மட்டும்தான் அவள் டெரர் பீஸ் ஆகுவா. இப்போ பாரு மாமியார் சரியாகும்னு சொல்லி அவள் விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறா அப்படிங்கிறாங்க. ஆமாடி 1000 தான் இருந்தாலும் அவன் மாமியார் விட்டு கொடுப்பாளடி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் நாளைக்கு நீனும் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அங்கேனா எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன் பிறந்த வீட்டு தான் குறை பேசுவேன் அப்படிங்கிற. நானும் அப்படி கிடையாதும்மா மீனாக்கா மாதிரி ஒரு மாமியார் எனக்கெலாம் வந்துச்சுன்னா நானே வந்து தொண்டையை நொடிச்சு விட்ருப்பேன் இப்படி நடனம் ஆடும்போது நொடிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்டி இவ்வளோ வாய் பேசாதீ சும்மா இருடி அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்துடுறாரு. முத்து வந்துட்டு எப்பா அம்மாவுக்கு படமா இல்லையா அப்படிங்கிறது அங்கே போனேன் அப்படின்னாங்க. உடனே வந்துட்டேன்ப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. டேய் ஆந்திரா வீட்டை விட்டு அதுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுது சூப்பர் சரிதான் ஆந்திராவுக்கு தான் போனேன் அப்பா வீட்டு இருக்கும்போது பார்ட்டிக்காரர் திடீர்னு திரும்பணுன்ட்டார் மறுபடியும் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா இவன் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு இழுத்துட்றக்கூடாதுன்னு உங்களுக்கு இழுத்துட்ருக்காம்பா செலவு அப்படிங்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டினதே முத்து பணம் தான் அவன் தந்தான் கட்டினேன் அதான் சொல்லிட்டேனே பையன் முடித்துரு அப்படிங்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு டேய் அம்மா வந்து குணம்னு தான் நினைப்பேனே தவிர்த்து மற்றபடி பணத்தெல்லாம் நினைக்க மாட்டேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா செஞ்சுருவேன் இல்லை கடவுள் கூட செஞ்சுருவேன். நீ தான்டா ரொம்ப மோசமாக இருக்க அம்மாவை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க ஆனால் அம்மா விஷயத்துலேயும் நீ பணம் பாக்கியடா சி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜய் அப்பவும் நினைக்காங்க இந்த மனோஜும் என்னையும் வந்து பிரிக்கணுங்கிறதுக்காக அந்த முத்து என்னெல்லாம் வேலை பார்க்காம பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. ஆனால் அண்ணாமலைக்கும் தெரியுது என்ன பேசணும்னு இந்த விஜயா வந்து மனசு தான் பெருசாக நினைப்பான் அந்த முத்தை ஒரு மாதிரி நினைப்பான்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது. முத்து நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மீனாவும் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும் கூப்பிட்டு வரணும்பா அப்படிங்கிறாங்க. இல்லை சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஃபோன் அடிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் கூப்பிட்றாங்க. எங்கள் அத்தைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு வந்துட்டாங்களாம் டாக்டர் வந்து குணம் ஆயிருன்னு சொல்கிறாராம் அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படின்ட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த அத்தை தான் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு திருநெல்லாம் முடிச்சுறாங்க. அத்தை உங்களுக்காக தான் நான் வந்து பாத யாத்திரையாக போனேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து குணமாயிரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ கடவுள்கிட்ட அதுக்காண்டி வேண்டியிருப்ப நிரந்தரமாக இப்படியே இருக்கணும் வாயே பேசக்கூடாது என் சாம்ராஜ்யம் இந்த வீட்டில் நடக்கணும் அதுபோக இந்த வீடை நான் அடையணும் இந்த சொத்து பற்றி எதுவுமே அவங்களுக்கு கிடச்சிடக்கூடாது முதல்ல நான் தான் குழந்தை பார்க்கணும் என் புருஷனும் நானும் படிக்கல ஆனால் இந்த வீட்டை அட்டாக் கூடாதுன்னு தானே இப்படி வேண்டியிருப்பேன் இப்போ என்ன இப்படி சொல்லுதியே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. ஆனால் வந்து அத்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க மீனா. ஆனால் மீனாவும் புருஷனும் கெட்டு போகணும்னு நினைக்காங்க இந்த விஜயா இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி நினைக்காங்க ஆன்ட்டி வந்து இந்த மீனா கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி நீங்கள் வாங்க எங்கள் ரூமில் தான் ஏசி நல்லா ஒர்க் ஆகுது அதனால் எங்கள் ரூமில் நீங்கள் வந்து படுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒன்றும் வேண்டாம்மா அப்படி இப்படின்னு சிக்னல் பண்ணுறாங்க. இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க ரோஹிணி அம்மா வந்து நம்ம ரூமில் படுத்தா நம்ம எங்கே போய் படுக்கிறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருந்தால் காணாதா நம்ம ஹாலில் படுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இந்த முத்து மீன் அங்கே படுக்கும்போது நம்ம ஹாலில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அம்மா எது கூப்பிட்டு வந்தேன் அப்பா ரூமில் தான் ஏசி வருது அங்கே விடு அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா பார்க்குறாங்க என்னடா இப்படி சொல்கிறா உன்னை மேலே எவ்வளோ பாசம் வச்சு நான் இது பண்ணால் நீ என்னை வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்த மாதிரி நடத்திடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. அப்போ வந்துட்டு சரி ஆன்ட்டி இருக்கட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாலுக்கு போய் தூங்குறதுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வராரு. "டேய் என்ன ஹாலில் படுத்துட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாம் ரோஹிணி பார்த்தா பாருடா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அம்மாவை நல்லா ஏசி வரும்னு சொல்லி அங்கே வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பிள்ளைக்கு இருக்க பாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையடா. நம்ம அம்மா தானடா இருக்காங்க, நல்லா இருக்கட்டுமாடா அப்படிங்கிறாங்க. டேய் உன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. நீ சாதாரண டிரைவரு, அங்கே படுப்ப, காரில் படுப்ப, நீ எங்கேனா ஒருத்தன் தூக்கம் வரும். எனக்கு அப்படி வராது. நான் ஒரு பிஸ்னஸ் மேன்டா. நல்லா நான் படுத்து தூங்கினா தானே நான் சிந்திக்க முடியும், வைக்க முடியும்னு இருக்காங்க. டேய் அம்மா ஒன்றை பெருசாக நினைக்கிறாங்க, அம்மா நல்லா இருக்கணும் கூட நினைக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் நீ நடிக்க முத்து, எனக்கு நடிக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. எனக்கடா நடிக்க தெரியாது, சூப்பரா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே மொட்டை மாடி தூங்க போகிறாங்க. என்ன மீனா கால்லாம் வலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலை அமுக்கி விட்றாங்க. உடனே ஏன் மீனா நீ பாத யாத்திரைலாம் போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அத்தை இந்த நிலமையில இருக்காங்க, அவங்க நல்லா ஆயிட்டுனா நல்லது தானே, அதுதான் போனேன் அப்படிங்கிறாங்க. உன்னைய மாதிரி யாருமே இருக்க முடியாது மீனா. எங்கள் அம்மா வந்து உன்னை என்னெல்லாமோ பேசியிருப்பாங்க. அது நீ எத்தனை நாளாக அழுதுருக்க, எத்தனை நாளாக ஃபீல் பண்ணியிருக்க. ஆனால் எங்கள் அம்மாவை கொன்னோன்னே நீ வந்து இப்படி பாத யாத்திரை போகிறிய, இப்படி ஒரு மருமக கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னைய அவங்க மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுபோக நான் படித்தவளும் கிடையாது, அதுபோக பணக்காரியும் கிடையாது, என்ன அழகானவளும் கிடையாது, எந்த வசதியிலும் நான் கிடையாது. நான் சாதாரண ஒரு ஆள். அதனால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. அவங்க வேணால் என்னைய வந்து மருமகளாக ஏற்றுக்கிடாமல் இருக்கலாம். எனக்கு ஆனால் அவங்க மாமியார், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அக்கறை எனக்கு இருக்குது. அதுபோக எங்கள் மாமாவோடைய சந்தோஷமும் எனக்கு முக்கியம். அத்தைக்கு சரியானது தான் மாமா ஒழுங்கா சாப்பிடுவாங்க. இப்போ அரை வயித்துக்கு தான் மாமா சாப்பிட்றாங்க. அதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. அத்தைக்கு ஒவ்வொரு உணவுப் பொருளையும் நம்ம புனலில் ஊற்றும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ வேண்டிய வயசில் வந்து இப்படிலாம் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மீனா உன்னை நான் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். நீ என்னை மட்டும் பார்த்தாது எங்கள் அப்பா பார்த்தா காணாது, எங்கள் அப்பா மட்டும் பார்த்தா காணாதுன்னு காணாதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவையும் இவ்வளோ சூப்பராக பார்க்குறேன். ஆனால் இப்பேற்பட்ட மருமகளை புரிஞ்சிக்க மாட்றாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அது அவங்க குணம், இது நம்ம குணம். சரியா? அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கலனா நம்ம பிடிக்காமையா நம்ம காட்டணும். அதுபோக வந்து அவங்களுக்கு வேணா நம்மளை பிடிக்காம இருக்கலாம், நம்மளுக்கு பிடிக்கலாங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம செய்யத்தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. மீனா உன் குணம் யாருக்குமே வராது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ரொம்ப அசதியாக இருக்குது, தூங்கட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி மீனா தூங்கு அப்படின்னு சொல்லி காற்று வீசிக்கிட்டே இருக்காங்க. மீனா வந்து தூங்கிடுறாங்க. முத்து மீனாவே நைட்டு பூரா ரசிச்சிட்டு இருக்காங்க. மீனா வந்து எவ்வளோ தங்கமான பிள்ளையா இருக்கானே, இவ கிடைக்கிறத நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதுபோக இவளுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே காலையிலே விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே மீனா ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க. முத்தங்கத்துன்னு துளைக்க முடியல. உடனே மீனாவை பார்க்குறாங்க. மீனா இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கழுத்தில் கை வச்சு பார்க்குறாங்க. மீனாவுக்கு பயங்கரமாக காய்ச்சல் அடிக்கி. காய்ச்சல் அடிச்சோன்னே மீனா உனக்கு காய்ச்சல் அடிக்கி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அம்மா வந்து ரோஹிணி ரூமில் தான் இருக்காங்க. அம்மா கூட போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ரோ ரோ விஜயா இருக்கிற ரூமில் பெட்லேயே படுக்க வைக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நான் வாய் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுக்க வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்களை காட்டுதாங்க. அத்தை கை காலை ரொம்ப ஆட்டாதீங்க, கழுத்தெல்லாம் ஆட்டாதீங்க, கழுத்து அப்படியே நின்றுக்கிடும், இல்லைன்னா உங்களுக்கு குணமாகாது அப்படிங்கிறாங்க. நேரம் தானடி, திரட்டிக்கிட்டு உன் கூடலாம் படுக்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா இங்கே படுக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கும் கழுத்துக்கு முடியாமல் இருக்குது, அதனால் 2 பேரும் பக்கத்தில் தூங்குங்க, ஏசியை போட்டுக்கோங்க, சாப்பாடு இன்றைக்கி அவள் சமைக்க முடியாது, அதனால் வந்து நான் கடையில் இல்லாத சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்காங்க, இது தானே சாக்குன்னு சொல்லி உன் முன்னாடி சமைக்காமல் இருக்கா, இதே இது நான் வாய் பேசினேன், நான் நார்மலாக இருந்தேன்னா உன் முன்னாடி இப்படி வந்து என் பக்கத்தில் வந்து படுக்க முடியுமா, நீ தான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வராங்க. அத்தை இந்த மீனா எதுவும் சமைக்கல, அதனால் நான் கடையில் சாப்பிட்டு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் தான் சமைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு முத்து சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சமைக்க மாட்டீங்க, ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் உடம்பு சரியில்லாதவ சமைக்கலன்னா அதை நீங்கள் உல்டாவா பேசுவீங்களோ அப்படிங்கிறாங்க. டேய் அவள் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஓனரோட ஒய்ஃபு, அவள் தனியாக பார்லர் வச்சுருக்கா, நாங்களாம் பெரிய பிஸ்னஸ் மேன்டா, நாங்கள் போய் சமைச்சிட்ருக்க முடியுமாடா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. டேய் பிஸ்னஸ் மேன், அது வந்து இன்றைக்கி சரியா, அந்த பிஸ்னஸ் எத்தனை நாள் நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, என்ன இருக்கிற வரைக்கும் எனக்கு லாபமும் வரப்போகிறது இல்லை, நட்டம் தான் வரப்போகுது அப்படின்ட்டுருக்காங்க. உடனே முத்து என்ன நீங்கள் காலையில சாபம் விட்டுட்ருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் சாபம்லாம் விடல, உண்மையை தான் சொல்லுதேன், எண்ணி ஒரு 20 நாளுக்கு மேலே அவங்க கடை நடக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா அடுத்தவங்க எதுவும் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்கே போனாலும் உண்மையாக இருக்கணும், உழைப்பை காட்டணும், 2மே உங்கள் புருஷன்ட்ட கிடையாது அப்படிங்கும்போது அந்த தொழில் எப்படி வழங்க போகுது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. செய்களே முத்து உன் வேலையை பார்த்துட்டு போடா, அவனுக்கு தெரியும்டா மனசு வந்து பெரிய ஆளாக வரும்டா அப்படி இப்படின்னு செய்களை சொல்லுறாங்க. என்னம்மா ரொம்ப ஆட்டுதையும் கழுத்து வந்து இதாகிட்டு போகுது, மனோஜை எது சொன்னாலும் நீங்கள் விட மாட்டேங்க, அதுபோக மனோஜ் உங்களுக்கு ஒன்றுனா பார்க்கவே மாட்றான், அதையும் நீங்கள் நினச்சி பாருங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட வந்து நான் கூட்டி போகணுமாங்கிறான், அதுபோக கூட்டி போனால் நான் ஃபீஸ் கட்டணுமாங்கிறான், உணவு மனசு மாதிரி உங்களை நடத்துகிறான், அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, ஏன் நீங்கள் வந்து குறுக்க பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லோரும் சாப்பாடையும் கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சாப்பாடையும் கொண்டு முத்து நம்மளை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க.
விஜயாவுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் முத்துக்கு யோசனை வருது, ஆஹா அம்மாவுக்கு வந்து வெறுமனையாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இட்லியை கரைச்சி புனல் வச்சு ஊற்றாரு. உடனே ஏங்க ஏங்க பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. ங்கிறாங்க. இட்லியெல்லாம் கரைச்சி ஊற்றானே, நேரத்தை பற்றியா நம்ம நேரத்தை, இந்த முத்துலாம் எனக்கு வந்து சாப்பாடு கரைச்சி ஊற்ற மாதிரி ஆகிட்டே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணின்னு கூப்பிடுதாங்க. செய்யலை. ரோகிணிக்கு ஒன்றும் கேட்கல. ரோகிணியும் அவங்க பாட்டில் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. சுருதி வராங்க. அத்தை உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. இவன் ஒரு நாளும் கேட்க மாட்டான். இப்போ எனக்கு கழுத்தில் கெட்டு போட்டிருக்கு, நான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு செய்யலை சொல்லுவாங்க. சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ரவி வராது, அம்மா உடம்பு பார்த்துக்கோங்க, ஏன்னா பழைய மாதிரி சவுண்டு கொண்டு எதுவும் போட்டுறாதாங்க, பிறகு தொண்டை வந்து பேச்சே உங்களுக்கு வராது, அதுபோக கழுத்து இப்படி நின்றுமா அப்படிங்கிறாங்க. வேறு பையன் கட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. அவனை அண்ணாமலை வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. விஜயாவை பார்த்துட்டு அப்படி அழுதாரு. ஏங்க அழுதுறீங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை கட்டுறாங்க. இல்லை விஜயா, 1000 நீ பேசினாலும் நீ நார்மலாக இல்லாத போது கஷ்டமாக தான் இருக்குது, என்னத்தையாவது சவுண்டு விட்டுக்கிட்டு இருப்ப, சும்மா விஜயா அப்படின்னு சொல்லதுக்கு நானும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீ இப்படி இருக்கும்போது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. முத்து வராது, எப்போ இதெல்லாம் கவலைப்படாதுங்க, அம்மாவை சரியாயிரும், மீனா வந்து விரதம் இருந்துட்டு வந்திருக்கா, அதுபோக வந்து மீனா நல்லா பார்த்து பாப்பா, இன்றைக்கி ஒரு நாள் தானே உடம்பு சரியில்லை, நல்லா பார்த்து பாப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மீனா எழுப்பி, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, அத்தையை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், எனக்கு எதனாலும் பரவாயில்ல, அத்தையை நான் சரி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமா, இன்றைக்கி நிலைமையில் உடம்ப பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயா நினைக்கிறாங்க, ஏற்கனவே இந்த மீனாவுக்கு எனக்கு ஆகாது, மீனா வந்து இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது போட்டு தந்து நீ இப்படி நிரந்தரமாக இப்படி ஆக்கிடுவாளோ, இவன் மீனா கையில் எதுவும் வாங்கி குடிக்கக்கூடாது, அவள் வேறு நீ வந்து சீக்கிரம் சரி பண்ணிவிடும் வச்சுடுன்னு சொல்லுதா, அவள் பேச தோணியே சரியில்லை, இனிமேல் வந்து முத்தோ மீனாவோ எதுவும் கொடுத்தா சாப்பிடக்கூடாது, மனோஜோ ரோகிணி தந்தால் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மதியம் சாப்பாட்டுக்கு நேரம் வந்துடுது. முத்து சாப்பாடு வாங்கிட்டு வராரு. அப்போ சாப்பாடை கரைச்சி கொண்டு ஊற்ற போகிறாரு. விஜயா வேண்டாம்னு கையை தட்டுதாங்க. அப்போ தட்டும்போது நேராக அண்ணாமலை வராங்க. ஏன் வேண்டாங்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம், ஏதோ போட்டு கொடுத்துருப்பாங்கிறாங்க. என்ன சொல்கிற, எதுவும் போட்டு தரணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பேப்பரையும் பேனாவும் கொடுக்குறாங்க. முத்துக்கு மீனாவுக்கு எனக்கு ஆகாது, நான் எதுவும் ஆயிரணும், நிரந்தரமாக வந்து குணமாயிரணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஏதாவது போட்டு கொடுக்க பார்ப்பாங்க, அதனால் அவங்க தர சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்காங்க. உடனே முத்து அழுதுறாரு. நம்ம அந்த சாப்பாட்டில் எதுவுமே இல்லை, இப்படி நினைக்கிங்களாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் நினைப்பார், உங்களுக்கு நீங்கள் நடன கிளாஸ் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஆளே வரலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தீங்க, அப்போ கூட ஃபீல் பண்ணி எங்கள் அம்மா வந்து இந்த வயசில் ஆரம்பிச்சிருக்கிறது தப்பு, அதுபோக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க மனசு வகுது, அதுபோக அவங்க சாப்பிடாம வைக்காமல் இருக்காங்களா, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடன கிளாஸில் நம்ம 2 பேரும் சேரணும்னு சொல்லி என்னையும் சேர்த்து கூப்பிட்டு வந்தது, அதுக்காக தான் வந்தோமே தவிர்த்து உங்களுக்கு இப்படி ஆகணுங்கிறதுக்காக வரலத அப்படிங்கிறாங்க. தெரியும்டி நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு, என்னை வந்து நிரந்தரமாக வந்து ஊனமுற்றவளா ஆகணுங்கிறதுக்கு தானே வந்தீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காங்க. அப்பவும் உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து அவள் ஒரு காலம் திருந்த மாட்டான் முத்து, அதனால் வந்து அவள் வயிறு வச்சு அவளே கை செய்கிற கூப்பிடுவா, அப்புறமா ஊற்றிக்கிடுது, புனலில் ஊற்றிக்கிடுது, இல்லைன்னா மனோஜ் வந்து எதுவும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவன் சாப்பிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா, அவங்களுக்கு இந்த நேரத்தில் கேட்க முடியாது, வைக்க முடியாது, நம்ம தான் கொடுத்தாகணும், எங்களை தான் அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்களாம் நம்புவாங்களே, ஜூஸ் போட்டாவது கொடுத்துருங்க மாமா அப்படிங்கிறாங்க. வச்சுக்கங்க பாரு, ஒன்று நீ நம்பணும், இல்லை நம்பி வாழணும், இந்த ரெண்டுமே இல்லைன்னா நீ வந்து இன்றைக்கி நிலைமையில் பிழைக்க முடியாது, சரியா, எனக்கும் ப்ரெஷரு சுகர்லாம் இருக்குது, நான் மதியம் அசந்து தூங்கிடுவேன், உனக்கு டயத்துக்கு சாப்பாடு தரேன்னா நடக்காத காரியம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பேனாவை எழுதி காமிக்காங்க, நீங்கள் சாப்பிடும்போது எனக்கு தந்தால் போதும், இல்லைன்னா அது வரைக்கும் நான் பட்டினியாக கிடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. உடனே சரி ரைட்டு, வேறு வழி இல்லை, நான் உனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு போகிறாங்க. உடனே முத்து மீனாவை கூப்பிட்றாங்க. மீனா ஒன்றும் நினைக்காம நீ ரெஸ்ட் எடு, அவள் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது மாமா, ஆனால் எங்களை வந்து அவங்க உயிருக்கு ஏதாவது உத்தரவாதம் இல்லாத மாதிரி பேசுகிறாங்களே, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அழுதாரு, எப்பா நான் எங்கள் அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணிட போகிறேன், அம்மாவுக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, உன்னை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கல அவளுக்கு, இனிமேலும் பிடிக்க போகிறதில்ல, அதுக்கேற்றாப்புல நீங்கள் நடந்துக்கோங்க, அவளுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம், அவங்களுக்கு வேலை மிச்சம்தான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அம்மாவுக்கு இந்த நிலமையில இருக்குது, நாங்கள் எப்படிப்பா விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, அவளுக்கு புரிய மாட்டேங்கல அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு, அப்பா அம்மாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. முத்து வண்டிக்கு போயிடுறாங்க. மீனா வந்து அவங்க அம்மா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்காங்கடி, காய்ச்சலாக இருக்குன்னு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எங்கள் அத்தை கூட தான் நான் படுக்க வேண்டியதாக இருக்குது, எங்கள் அத்தை வந்து என்னை பார்த்தோன்னே ஒழுங்காக சாப்பிட மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க, எங்களால் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க, அப்படி ஒன்று உங்களால் எப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க. அதுக்கு நீங்களும் மாப்பிள்ளையும் என்னடி செய்வீங்க அப்படிங்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, வயசான காலத்தில் அவங்க அத்தை செஞ்சால் அப்படி தான் வரும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க, நீ சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. சரி நான் கற்றுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சத்யா வராரு, அக்கா என்னை மன்னிச்சுக்கோக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. இன்னிலேருந்து நான் சிட்டிகிட்ட வேலைக்கு போடான்னு முடிவு பண்ணிட்டேங்க,
மாமாட்டையும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிடா சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னுட்டுருக்காங்க. அக்கா ஃபேனை உன் சைடில் வச்சுருக்கேன்னு சொல்லி ஃபேனை வச்சு விட்றாங்க. சரிடா சரிடா அப்படிங்கிறாங்க. அக்கா உடம்பு பாருக்கா, மாத்திரை எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா காலைல வாங்கிட்டு வந்தார், நான் அங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே ரெஸ்ட் கிடைக்கும்போது அங்கே வந்தேன்டா அப்படிங்கிறாங்க. மத்திக்கெலாம் யார் சாப்பாடு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க இப்போ இருக்க நிலமையில. அதனால் மாமாவே ஜூஸ் போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமியார் என்னை தாங்க நம்ப போகிறாங்க, ஆனால் வந்து கடைசி காலத்தில் சாவதுக்குள்ளே திருந்திடுவாங்களாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் இப்படிலாம் சொல்லாதடா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எல்லோரும் ஒரு காலத்தில் திருந்தி ஆகணும்ல, நான் கூட மாமாவும் நீங்களையும் வந்து உங்களையும் 3ஆம் மனுஷமாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நீங்கள் தான் உண்மையான உறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதே மாதிரி என்றைக்கு மாமாவை புரிஞ்சுக்குவாங்களோ அன்றைக்கி தான் உங்கள் மாமியார் சரியாவாங்க அப்படிங்கிறாங்க. டேய் விட்றா கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மீனா தூங்குறாங்க. உடனே சத்யா உன் கையை செக் பண்ண போனியா வச்சியா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நாளைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காரு கையை பிரிக்கிறதுக்கு, கை சேர்ந்துச்சுன்னு சொன்னார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே மீனா வந்து முத்துக்கு ஃபோன் அடிக்காங்க. எங்கள் மாமாவை ஃபோன் அடித்து ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க. அண்ணாமலை ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் உன் புருஷன், என்ன நீ நல்லா இருக்குதுன்னு நினைப்பேன், ஜூஸ் போட்டு கொண்டு கொடுத்துருக்கேன் என்ன, நான் இதில் ஏதாவது போட்டு கொடுத்துருப்போம்னு உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குடிச்சிட்டு வேணா நான் தரேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி செய்தியில் கட்டுறாங்க. என்னையை நம்புகிற பெத்த பிள்ளை முத்தை நம்ப மாட்டேற, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே அவங்க பேனா வச்சு எழுதி காமிக்கிறாங்க. ஏங்க உங்களை நம்புவேன், நீங்கள் என் புருஷன், நான் முத்தை நம்பவே மாட்டேன், அவன் நான் நல்லா இருக்கக்கூடாது, நான் எனக்கு ஏதாவது ஆகணும்னு சொல்லி தான் அந்த முத்து மீனாவும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் எனக்கு இந்த நிலமை, அதனால் அவங்க எது இருந்தாலும் சாப்பிட மாட்டேன், எனக்கு எது தரதா இருந்தாலும் நீங்களோ ரோஹிணியோ மனோஜோ சுருதியோ ரவியோ இவங்க தந்தால் தான் சாப்பிடுவேன், முத்து மீனா எது இருந்தாலும் சாப்பிட மாட்டேன், அது போக வந்து மீனாவோட அம்மாவோ அவங்க தங்கச்சி வாங்கிட்டு அந்த பழத்தில் எனக்கு ஜூஸ் போட்டு தராதீங்க, அதில் கூட ஏதாவது அவங்க கலந்துருப்பாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இவ்வளோ கீழ்த்தரமான புத்தியாக இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏங்க நான் வந்து அதுக்காக சொல்லலை, அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அவங்க வந்து நான் இப்படி நிரந்தரமாக வந்து இப்படியே இருக்குன்னு நினச்சி தான் செய்வாங்க, அதனால தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதி காமிக்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, நானே உனக்கு ஜூஸ் போட்டு தரணுமா தரக்கூடாதுன்னு முடிவு நீ தான் பண்ணணும், ஓவராக பண்ண அப்படின்னு சொன்னால் நீனே ஜூஸ் போட்டு குடிக்கிறியா குடி வையின்ட்டு எம்ஆரில் போயிட்டு இருப்பேன், எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் தரலன்னா நான் எப்படிங்க நான் சாப்பிட முடியும்னு சொல்லி எழுதி காமிக்காங்க. புரிஞ்சால் சரி தான், என்ன உனக்கு வாய்க்கு வந்து இவ்வளோ நிலமை வந்தும் கூட அந்த அந்த சிந்தனையை மாற்ற மாட்டேங்கியே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, எனக்கு சரி மட்டும் ஆகட்டும், அந்த முத்து மீனை வந்து வீட்டு விட்டு அனுப்புகிறேன், அன்னைக்கு பாருங்கள் நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.